கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கும் ஒத்தாசி வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் இணைந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணுகிற நாளில் 6 நாளை நாம் கடந்து 7ஆம் நாள் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு ஓய்வு நாள். அந்த நாளிலே நாம் கர்த்தரை விசுவாசிக்குவோமானால், நாம் வேதத்தை வாசிக்கும்போது, அது வேதத்தை எடுத்து ஆலயத்திற்கு போகும்போது கர்த்தர் ஆலயத்திலே இருப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படனா, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறனா, ஓய்வு நாளை நாம் ஆசரித்து ஆலயத்திற்கு சென்று, நீங்கள் இருக்கும் அந்தந்த இடத்துல அங்கங்கே ஆலயங்கள் இருக்கும், ஆலயத்தில் போயிட்டு கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் உனக்கும் அவர் வெற்றியை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இணைந்திருங்க. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கணும், உலகத்தின் கடைசி பரந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் உருவாக்கினார். உலகத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் உலகத்திலே அநேக வித காரியங்கள், அழிவின் காரியங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களில் அனுகூலமான துணையமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வாசிங்க. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வருகிறது. அதை நாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலிருந்தும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உன்னையும் என்னையும் அவர் அனுதின வாழ்க்கையிலே அவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவித காரியத்திலும் இருந்து வெற்றியை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஜெபிக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் வெற்றியோடு கூட நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 120,000 மக்கள் நினிவை பார்க்கும்போது யோனாவை அனுப்பும்போது யோனா மிகவும் கஷ்டத்தோடு கூட தான் போகிறார். ஆனாலும் பாருங்க, ஊழியம் செய்கிறவர்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகளே ஆத்துமாக்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயலிலும் நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதை அவர்கள் உணரத்தக்கதாய் நாம் இருக்கும்போது தேவன் அவர்களையும் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை இருந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாட்டு ஆவியானவரே, ஒரு விஷயம் மனமிறங்கும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவே, நீர் எல்லா காரியத்திலிருந்து விடுதலை தருகிற நாயகன். உண்மை நாம் விசுவாசிக்கிறோம். இவர்கள் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.